தலைப்புச் செய்திகள். நஸ்ரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற ஸ்கிரிப்சர் யூனியன் கிளாஸ். ஆவடி காமராசர் நகர் தி நாசரத் அகாடமி மாணவர்களுக்கு நடைபெற்ற புத்தக கண்காட்சி. தி நாசரத் அகாடமி மாணவர்கள் பங்கு பெற்ற கலை நிகழ்ச்சி. ஆவடி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் அனெக்ஸ் பள்ளியில் மாணவர்களுக்கு நடைபெற்ற நெகிழி ஒழிப்பு விழிப்புணர்வு. தி நாசரத் அகாடமி மழலையர்கள் கொண்டாடிய ஃப்ரூட்ஸ் டே. இனி விரிவான செய்திகளை காணலாம். நஸ்ரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற ஸ்கிரிப்சர் யூனியன் கிளாஸ். ஆவடி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவியருக்கு சகோதரர் டேனியல் மற்றும் அவரது குழுவினர் இணைந்து உயர எழும்பிடுவோம் என்ற தலைப்பை மையமாக கொண்டு பாடல்கள், நடனங்கள், குறுநாடகங்கள் வாயிலாக வாழ்வில் பின்பற்ற வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்கள் மற்றும் வாழ்வில் எதிர்நோக்கும் இடர்பாடுகள், சவால்களை எவ்வாறு சந்திப்பது என்பதை குறித்து தெளிவாக விளக்கத்துடன் காணொளி காட்சி மூலமும் ஒரு வார காலமாக போதிக்கப்பட்டது. பங்கேற்ற மாணவ மாணவியர் அனைவருக்கும் இவ்வகுப்பு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஸ்கிரிப்சர் யூனியன் சார்பாக மை லைஃப் மை சாய்ஸ் என்ற நிகழ்ச்சி பள்ளி முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் தலைமையில் நடைபெற்றது. மாணவ மாணவியரின் அறியாமையின் காரணமாக தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி வழி தவறி விடாமல் இருப்பதற்காக நெறிமுறைகளை உள்ளடக்கிய கதைகள், உண்மை சம்பவங்களை கொண்டு விளக்கிய முறை அனைவரையும் கவரும் விதத்தில் இருந்தது. இறுதியாக பள்ளி ஆசிரியர்களுக்கும் விளையாட்டுகளுடன் கூடிய கவுன்சிலிங் செஷனையும் இக்குழுவினர் நடத்தினர். ஆவடி காமராசர் நகர் தி நாசரத் அகாடமி மாணவர்களுக்கு நடைபெற்ற புத்தக கண்காட்சி. கடந்த 10/7/2024 முதல் 12/7/2024 வரை புத்தக கண்காட்சி நடைபெற்றது. இப்பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் புத்தக கண்காட்சியை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து KG மழலையர்கள் முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களும் புத்தக கண்காட்சியை பார்த்து மகிழ்ந்தனர். புத்தகம் அறிவை வளர்க்கிறது, புதிய புதிய சிந்தனைகளையும் நல்ல பண்புகளையும் உருவாக்குகிறது. எனவே மாணவர்கள் தொலைபேசி பயன்படுத்தும் நேரத்தை தவிர்த்து புத்தகம் படிக்க வேண்டும் என்பதை ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு விளக்கினர். பெற்றோர்களும் மாணவர்களும் பல புத்தகங்களை வாங்கி பயனடைந்தனர். தி நாசரத் அகாடமி மாணவர்கள் பங்கு பெற்ற கலை நிகழ்ச்சி. கடந்த வாரம் சுதர்சனம் வித்யாஸ்ரம் சீனியர் செகண்டரி ஸ்கூலில் பள்ளிகளுக்கு இடையேயான SVZ ஃபீஸ்ட் என்னும் தலைப்பில் கலை நிகழ்ச்சிகளுக்கான பலதரப்பட்ட போட்டிகள் நடைபெற்றன. அதில் தி நாசரத் அகாடமி பள்ளியின் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை நிரூபித்தனர். அப்போட்டியில் பங்கு பெற்ற 12ஆம் வகுப்பை சார்ந்த ஹரிணி ரேம்ப் வாக்கில் 2ஆம் பரிசும், 12ஆம் வகுப்பை சார்ந்த பவித்ரா காஸ்டியூம் டிசைனில் 3ஆம் பரிசும், 12ஆம் வகுப்பை சார்ந்த கவின், நிதிஷ், கிளிஃப், கனிமொழி போன்றோர் சேனல் சர்ஃபிங்கில் 2ஆம் பரிசும், 3ஆம் வகுப்பை சார்ந்த ஜானி சோலோ சிங்கிங் காம்படிஷனில் 3ஆம் பரிசும் பெற்று என் பள்ளிக்கு வெற்றி மகுடத்தை சூடினர். பள்ளியின் நிர்வாகம் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டது. ஆவடி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் அனெக்ஸ் பள்ளியில் மாணவர்களுக்கு நடைபெற்ற நெகிழி ஒழிப்பு விழிப்புணர்வு. நஸ்ரத் அனெக்ஸ் பள்ளியில் பயின்று வரும் 8ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் 20/7/2024 அன்று காலை இறைவணக்க கூட்டத்தினை தொடர்ந்து நெகிழி பயன்பாட்டை குறைப்போம் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி காட்டினர். இந்த நிகழ்ச்சியினை மாணவன் சிவகணேஷ் தொகுத்து வழங்கினார். மாணவிகள் ஸ்ருதிகா மற்றும் தீக்ஷா வரவேற்பு நடனத்தை வழங்கினார். இங்கிலீஷ் ஸ்பீச், தமிழ் ஸ்பீச், நடனம், செய்கை நடனம் நிகழ்த்தி காட்டினர். அனைத்து நிகழ்வுமே நெகிழியை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக அமைந்திருந்தது. நிகழ்ச்சிகளை கண்டுகளித்த அனைவரிடமும் பெரும் மகிழ்வு ஏற்பட்டது. இந்த பூமி நம்முடைய தாய் போன்றது. அதனை பாதுகாப்பதும் வளமாக்குவதும் நமது கடமையாகும். எனவே நெகிழியை ஒழிப்போம், மாசில்லா உலகை படைப்போம் என்று அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். தி நாசரத் அகாடமி மழலையர்கள் கொண்டாடிய ஃப்ரூட்ஸ் டே.
கடந்த 19/7/2024 அன்று தி நாசரத் அகாடமியில் மழலையர்கள் பிரிவில் ஃப்ரூட்ஸ் டே கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காகவும் மழலையர்களை ஊக்கப்படுத்துவதற்காகவும் எம் பள்ளி முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் வருகை புரிந்திருந்தார். மழலையர்களின் பிரிவு முழுவதும் அனைத்து வகையான பழங்கள், பழத்தின் படங்கள், தோரணங்கள் போன்றவற்றால் பழமுதிர் சோலையாகவே காட்சியளித்தது. கேஜி பிரிவு மழலையர்கள் பள்ளி முதல்வரை பழங்களை கொடுத்து வரவேற்றனர். கேஜி பிரிவில் பயிலும் அனைத்து மழலையர்களும் திராட்சை, மாம்பழம், ஆரஞ்சு, தர்பூசணி, அன்னாசி பழம் போன்ற வேடமணிந்து அப்பழங்களின் நன்மைகளை குறித்து கொஞ்சம் மழலை மொழியில் பேசினர். சிறப்பான ஆடை அலங்காரம், மொழிநடை போன்றவற்றின் அடிப்படையில் மழலை செல்வங்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சிக்கு எம் பள்ளியின் சீனியர் டீச்சர்ஸ் நடுவர்களாக வருகை புரிந்து மழலையர்களின் உரையாடலில் இன்புற்று கழித்தனர். இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.